பயிறு கிரேவி வந்து உங்களுக்கு எங்கள் அத்தை எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100-150 கிராம் பச்சை பயிறு வந்து வேக போட்டு வச்சுக்கிட்டாங்க. இதில் பச்சை பயிறு ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், நம்ம டேரெக்டாக தண்ணி ஊற்றி அப்படியே இந்த அளவுக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வேக போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இது ஒரு சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம், ஒரு 2 தக்காளி. இந்த பேஸ்ட் தான் இதில் முக்கியமாக நம்ம டேஸ்ட் கொடுக்க போகிறது. இந்த பேஸ்ட் வந்து என்னன்னா ஒரு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு 6-7 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் இன்னும் நல்லா வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லை குறைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் இதை தாளித்து நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்ய போகிறோன்றது இதோ எங்கள் அத்தை உங்களுக்காக செஞ்சு காமிப்பாங்க. அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் லைட்டா ஃப்ரை ஆகிட்டோம். அது ஃப்ரை ஆனதும் அதுக்கு என்னத்தை போட போறீங்க? வெங்காயம் தக்காளிலாம் இவ்வளோ பெருசு கட் பண்ணி வச்சிருக்கோமே, அப்படியே போட்டுக்கலாமா? பொருசாலாம் கட் பண்ண வேண்டாமா? பொருசாதான் கட் பண்ணிருக்காங்க. பொருசாதான் கட் பண்ணியிருக்காங்க. இது அவங்க ஸ்டைல கட் பண்ணியிருக்காங்க. நீங்க மட்டும் இவ்வளோ பெருசு கட் பண்ணிட போறீங்க. ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சிருப்பாங்க, முழுக்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ உங்களுக்கு வேற வழியே இல்ல, சொல்லி கொடுத்துதான் ஆகணும். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடணும், ரொம்பவும் ப்ரௌன் ஆகக்கூடாது. வெங்காயம் வந்து இந்த அளவு வதங்கினா போதுமா, ரொம்ப இது பண்ண வேண்டாம், ரொம்ப வதக்க வேண்டாமா. இப்போ நீங்க அரைச்சி வச்சிருக்கீங்கல்ல அந்த மசாலா பேஸ்ட், அதை எடுத்து அதுல போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கும். அந்த ஸ்மெல்ல பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதங்கிட்டோம். தக்காளி நீங்க போட்டு அது நல்லா இந்த அளவு குழையிற அளவுக்கு அதை வதக்கிக்கணும். இப்போ அது குழஞ்சதுக்கு பிறகு வெறும் மிளகாத்தூள் வந்து எவ்வளவுதான், ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம். ஒரு சின்ன ஸ்பூன், ஐஸ்கிரீம் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அந்த ஸ்பூனு. அதுல ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் காரம் வேற இருக்குல்ல. இதுல ரொம்ப மிளகாத்தூள் போட்டீங்கன்னா அந்த கலர் கிரீன் கலர் மாறிடும். இது கொஞ்சம் கிரீனா தான் இருக்கும், அதனாலதான் பச்சை மிளகாய் நம்ம அரைச்சு போடுறோம். இப்போ அது போட்டு லைட்டா வதக்கிட்டு நீங்க வேக வச்சிருக்கீங்கல்ல இந்த பச்சை பயிறு, அதை வந்து இதுல போட்டுடுங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு போடலையா சார்? தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுட்டு தண்ணி ஊத்திக்கிறோம். இப்போ நம்ம உப்பு போட்டதுக்கு அப்புறமா அது எந்த அளவு நமக்கு செமி கிரேவியா வேணுமா இல்ல இதுவா வேணுமா, ட்ரையா வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கணும். கொதிக்கணுமா? எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணுமா? அவ்வளவுதாங்க. நம்ம அதை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி வந்து குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து மேல தூவி விட்டு இறக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். சூப்பரான பச்சை பயிறு கிரேவி. இது சப்பாத்திக்கு ஹாப்டான சைட் டிஷ்ங்க. நீங்க ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க.